ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சமாக அமௌண்ட் எடுக்கிற ஆப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் சார்ஜ்பட்டி. இதுதான் அந்த ஆப்போட ஹோம் பேஜ். இதில் பார்த்திங்கன்னா மை டிவைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் நீங்கள் வாங்கின டிவைஸோட எல்லா இதுவும் இருக்கும். இதில் நீங்கள் 1 ஹவருக்கு ஒரு டைம் உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். நீங்கள் டைம் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி இந்த ரிசீவ் கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். பார்த்தீங்களா, இது மாதிரி ஆட் ஆயிரும். இது எவ்வளோ இன்கம்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த ரீசார்ஜ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணி இதில் நோ பே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு 300 ரூபா இதை மட்டும் வாங்குங்க போதும். இந்த 300 ரூபாயை கிளிக் பண்ணி ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோன்பேவோ ஜிபேவோ பேடிஎம்மோ அதில் போய் ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அதில் கேலரி அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த கியூஆர் கோடு இருக்கும். அதை செலக்ட் கொடுத்திங்கன்னா ஆப்ஷன் கேட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணின உடனே வெளியே வந்துடாதீங்க. அதில் யூபிஐ ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் இதுக்கு வெளியே வந்தீங்கன்னா அதில் கீழே கியூஆர் கோடு அந்த யூபிஐ ஐடியோட என்ட்ரு பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ட்ரி கொடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ரீசார்ஜ் ஆகிடும். ரீசார்ஜ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட் இன்வைட் ஒன் ஃப்ரெண்டு டு ஜாயின் த ரிசீவ் அப் டு 100K ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த செகண்ட் ஆப்ஷன் இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், நீங்கள் எத்தனை பேரை இன்வைட் பண்ணுறீங்களோ அதுக்கான போனஸ் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். அதாவது நீங்கள் ஒரு மெம்பரை நீங்கள் இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு 200 ருபீஸ் தந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் 3 மெம்பர், அதாவது இந்த ஒரு மெம்பர் இல்லாமல் ஒரே 3 மெம்பர் நீங்கள் இன்வைட் பண்ணும்போது 600 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது, சரிங்களா. இது மாதிரி இன்வைட் பண்ணி நீங்கள் இதிலே அமௌண்ட் எடுக்கலாம். இப்போ 300 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதில் கொடுத்தீங்கன்னா இந்த 300ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்டில் பை பண்ணிக்கோங்க. இந்த பை கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்டுச்சுன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அது உங்களுக்கு ஆட் ஆயிரும், சரிங்களா. இந்த டிவைஸ் 300 ரூபா ப்ராடக்ட் நியூ மெம்பருக்கு மட்டும்தான் வாங்க முடியும். ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க வாங்க முடியாது. இந்த 600 ரூபா ப்ராடக்ட்லாம் 2 ப்ராடக்ட் வாங்கலாம். அது நம்மளோட விருப்பம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இப்போ இந்த 300 ரூபா ப்ராடக்ட் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா பாருங்கள், டெய்லி ரேஞ்ச் ஆஃப் இயர்னிங் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இதில் 201 ரூபாய்க்கு வரும். அதாவது அவர் கணக்கில் ஏறும். டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 806 ரூபா 4 நாளைக்கு ஒர்க் ஆகும். 4 நாளைக்கு ஒர்க் ஆனால் 806 ரூபா நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அப்புறம் த ரிப்பீட்டட் சைக்கிள் 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு டிவைஸ் வாங்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மை டிவைஸ்க்கு போய்க்கலாம். இதில் இந்த 0 அப்படின்ட்டு பார்த்திங்களா, கீழே இருக்கு இல்லையா, இதில் இந்த லாஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெய்லி ரேஞ்ச் ஆஃப் இயர்னிங் 100 ரூபான்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் 2 நாளைக்கு தான் ஒர்க் ஆகும். இந்த ப்ராடக்ட்டு ஃப்ரீ. நீங்கள் இந்த ப்ராடக்ட் நம்ம டிவைஸ்லேயே ஆல்ரெடி இருக்கும். 1 ஹவருக்கு 4 ருபீஸ் பாயிண்ட் கொஞ்சம் அந்த மாதிரி வருது. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 100 ரூபா 8 பைசா. இது ஃப்ரீ. அது இல்லாமல் இந்த 200 ரூபா வச்சுக்கோங்க. 200 ரூபா ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா நம்மளுக்கு வரும். அதாவது இது 2 நாளைக்கு ஒர்க் ஆகும். இந்த 300 ரூபா ப்ராடக்ட் 4 நாளைக்கு ஒர்க் ஆகும். இது நம்ம ரெஃபர் பண்ணுற ஒரு 3 மெம்பர்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணோம்னா இது ப்ரீ ப்ராடக்ட் 10 ரூபா ஒரு நாளைக்கு. அது 30 பைசா 40 பைசாவே ஏறும் பாருங்கள். டைமிங்க்கு போட்டிருக்கும் 5 பைசா, அந்த அடுத்த 5 நிமிஷத்துக்கு 7 பைசா, அடுத்த 5 நிமிஷத்துக்கு 1 பைசா அப்படி ஏறும். அது மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டும்.
பாருங்கள் ₹1 அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி ஏறும். நீங்கள் வந்து ரிசீவ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இன்வெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணி அப்படின்ட்டு. அடுத்தது இன்வைட் அப்படின்றக்கல்ல, அது வந்து நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி யாருக்காவது ஷேர் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து இதில் இன்னும் மெம்பர்ஸை ஜாயின் பண்ணி விடலாம். அதே மாதிரி இதில் பர்ச்சேஸ் அமௌண்ட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5% உங்களுக்கு வந்து கமிஷன் வரும். அதாவது நீங்கள் ₹300 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அதில் வந்து 5% ₹15 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லெவல் 2 ஆகிட்டிங்கன்னா 2% அந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்வைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிளான் வந்து இன்வைட் பண்ணும்போது லெவல் 1ல் 7% அந்த மாதிரி கிடைக்கும். அப்புறம் லெவல் 2 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான். இந்த ஃபினான்ஸுங்கிறதெல்லாம் வேண்டாம், சரிங்களா? இந்த அப்படின்றதில் போய் பாருங்கள். இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் இங்கே இருக்கே, அது தான் கலெக்ஷன் அமௌண்ட்டு. அதில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு, இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி இவ்வளோ தான் இந்த இதில் இருக்கிறது. அதே மாதிரி கம்ப்ளைண்டிங் ஆல் டாஸ்க் அண்ட் இயர் அப்படின்ட்டுருக்கு இல்லையா, இயர்னு, அதுக்கு மேலே வந்து ஒரு ஆப்ஷன் வரும். நான் வந்து அந்த ஆப்ஷனை முடிச்சுட்டேன் அந்த டாஸ்க்கை, அதனால் எனக்கு அது காமிக்கலை. ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் இந்த ஆப்போட குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 காயின்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வாட்சிங் வரும், அதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 காயின் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது ஒருத்தரை இன்வைட் பண்ணிங்கன்னா 30 காயின் வரும். அதே மாதிரி நீங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது ஒரு 30 காயின் வரும். அதுக்கப்புறம் கடைசி டாஸ்க்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இதில் ஆட் பண்ணும்போது 10 காயின் வரும். மொத்தம் 100 காயின் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ₹100 தருவாங்க. அதை நீங்கள் உடனே வித்ட்ராவல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வித்ட்ரா ஆப்ஷனுக்கு போகலாம். இதில் பாருங்கள், ஆல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் வித்ட்ராவல் வந்து ₹300. வித்ட்ராவல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தா 25%. அதாவது நீங்கள் ₹100 வித்ட்ரா போட்டால் உங்களுக்கு ₹75 தான் வரும். இதில் டேக்ஸ் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன ஓரளவுக்கு நம்மளுக்கு லாபம் வரும். அதனால் வந்து இதுக்கு நான் ஓகே சொல்கிறேன். ஆஃப்டர் சப்மிட்டிங் வித்ட்ராவல் வந்து 48 ஹவர்ஸ் கழித்து நம்மளுக்கு வந்துடும். அதுக்குள்ளார அப்படி வரல அப்படின்னா ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 11 மணிலேருந்து 6 மணி, ஈவினிங் 6 மணிக்குள்ளார நீங்கள் வித்ட்ராவல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளைம் ரிவார்ட்ஸ் காண்டாக்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து கனெக்ட் ஆகும். இதுக்கு ஒரு நீங்கள் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா இங்கே ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க. அப்புறம் குரூப்பு அப்போ தான் கொடுப்பாங்க.